இப்ப கோடை காலத்துல கூட அது என்ன ஆத்துல போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அப்படி தோண்டினா தண்ணி வந்துடும், என்ன தேக்கி வச்சுக்கிறான். அப்ப சிறந்த நீர் கட்டி அதுக்கு சான்ற பாரு. நீர் வடிகட்டி கடல்ல நீ பாரு, கடல்ல உப்பு கரிக்கும் தண்ணி எடுத்து குடிச்சின்னா உப்பு கரிக்கும். கடல்ல இந்த தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா? உப்பு கரிக்கும். ஆனால் அரை அடி 2 அடி அப்படி தள்ளி போயிட்டு 2 அடி தள்ளி போயிட்டு இப்படி தோண்டின்னு வச்சுக்க, தண்ணி வரும், எடுத்து குடி, உப்பு கரிக்காது. காரணம் என்ன? அவன் வடிகட்டிடுறான். அவனை மாறி சிறந்த நீர் வடிகட்டி உலகத்துல கிடையாது. இப்ப நீ என்ன பண்ணிடுற? இந்த பாரு, அந்த மணலை நீ அள்ளி என்ன பண்ற? விற்க ஆரம்பிச்சிட்ட. எல்லாருக்குமான பாலை கொடுக்கிறா பாரு உன்னுடைய ஆறு. இது எல்லாருக்கும் கொடுப்பார், எல்லா உயிர்களுக்கும், கடைசியா அணிலுக்கும். அணிலுக்கும் கொடுக்கிறான். ஆனா அணிலுக்கு இது தெரியாது. அப்ப யாருக்கு தெரியும்? புலிகளுக்கு தான் தெரியும். அதனாலதான் புலிகளுக்கு தான் தெரியும். புலிகள் தான் நாட்டையும் காக்க போராடணும், காட்டையும் காக்க புலிகள் தான் போராடணும். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லா உயிர்களுக்குமானது. இந்த நெல்லுக்கு பாயுது, புல்லுக்கு பாயுது, வாழைக்கு பாயுது, தென்னைக்கு பாயுது, கரும்புக்கு பாயுது. இதனாலதான் நீர் வளமே நிலவளம் என்று சொல்றான்.